காலைல 6:30 ஸ்டார்ட் பண்ணால் ராத்திரி 10 மணி வரைக்கும் இட்லி சூடான இட்லி கிடைக்கும். 50 ரூபா சாப்பிட்டாலும் மனநிறைவோடு போனதை அதே 100 ரூபா பண்ணிக்கிட்டு சாப்பிட்டு சப்பான்னு சொல்லிட்டு போகக்கூடாது. எல்லாமே தரம் சுவை நிறைவாக சாப்பிட்டுட்டு போகிறோங்க. அவ்வளோதான். 30 வருஷமாக பழக்கம் சார். அந்த கடையில் இருக்கப்போ பழக்கம் வயிறை கெடுக்கிறது இல்லை சார். ஒரு சட்னி தோசையா சாம்பாரா எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு உடுப்பி ராஜகணபதியில் வந்து சாப்பிட்டா ஒரு திருப்தி. போய் பார்த்ததை ஏமாந்துட்டோம், கடையை காணுமேன்ட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா சேலம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்க உடுப்பி ஸ்ரீ ராஜகணபதி பவன் அப்படின்ற ஒரு ஹோட்டல் தாங்க வந்திருக்கேன். இவங்களை பற்றி சொல்லலாம், கிட்டத்தட்ட 38 வருஷமா இந்த ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் லொகேஷனில், இதுக்கு முன்னாடி வேற ஒரு லொகேஷனில் இருந்தது. இப்போ இங்கே ஆரம்பிச்சு வந்து ஒரு 100 days என்னமோ தான் ஆகுதுன்னு சொல்லி சொன்னார். இங்கே வந்ததுக்கான முக்கியமான ரீசன் இவங்களோட ஃபுட்டு தான். இவங்களோட ஃபுட் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். லோக்கலில் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் எங்கே நல்லா இருக்கும், அதுவும் ரொம்ப வருஷம் பழமையான ஹோட்டல் எது நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்கும்போது நிறைய பேர் ரெஃபர் பண்ண கடை இந்த கடை தான். இங்கே காலையில் வந்தீங்கன்னா ஆக்சுவல் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய அந்த இட்லி, பூரி, பொங்கல், வடை, அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வடை ரொம்ப ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க. அது பாயசம், இது எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, இங்கே இட்லி வந்து காலைல 6:30 மணியில் ஆரம்பிச்சு ஈவினிங் டின்னர் வரைக்கும் நான் ஸ்டாப்பாக எப்போ வந்தாலும் சுட சுட கிடைக்கும்னு சொல்லி சொன்னார் அந்த உரிமையாளர்கிட்ட பேசும்போது. ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். உள்ள போயிட்டு இந்த கடையை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் வந்து மஞ்சுநாத் ராவ்னு சொல்லிட்டு, மஞ்சுநாத் ராவ்னு சொல்லிட்டு, கடை பேர் உடுப்பி ஸ்ரீ ராஜகணபதி பவன் சொல்லிட்டு. முன்னாடி வச்ச கடை 38 வருஷமா நடந்துட்டு இருந்தேன். அவங்க கால் என்ன விற்கிறேன்னு சொல்லிட்டு கால் பண்ண சொன்னாங்க. சரி, ராஜகணபதி இந்த இடத்த காட்டினேன். இது திறந்து 105 நாள் ஆர்த்தி தோடு. அதே மாதிரி கொடுத்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி இதுலேயே நம்ம ஹோட்டல் வச்சிருக்கேன். இது டவுன் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி. ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் அக்ரார்னு சொல்லிட்டு கமல் ஆஸ்பத்திரி ஆப்போசிட்ல இருந்தது. ஏற்கனவே அங்கே ஒரு 38 வருஷமா இருந்தேன். நவம்பர் 11 இது ஓப்பன் பண்ணேன். 10 நாள் டிஃபரன்ஸ்ல 39 வருஷம் இங்கே ஆரம்பம். மக்களுக்கு சேவை பண்ணணும், நல்ல அவங்க இருக்கணும், நம்ம ஆரோக்கியம் பார்த்துக்கணும், நம்ம குடும்பத்தை நடத்தணும். இதில் தான் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். வேற எந்த தொழிலுக்கு போகிறதுக்கு இல்லை. ஏற்கனவே நாங்கள் லேபர் இருந்தவங்க ஒரு 26 வருஷமா. அது முடிச்சு இப்போ 39 வருஷமா ஹோட்டல் வச்சுட்டு நல்ல பேரோட இந்த ராஜகணபதி எங்களை காப்பாற்றிட்டு இருக்கோம். இங்கே வந்து ஆக்சுவலாக காலைல வந்து இட்லி, வடை, பொங்கல், தோசை, கிச்சடி, பூரி, பொடி ரோஸ்ட்டு, வெஜிடபிள் ரோஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கு. ஒரு 11 மணிக்கு மேலே பரோட்டா, சப்பாத்தி, அப்புறம் காளான் ரோஸ்ட்டு, காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு, வடகறி ரோஸ்ட்டு, எசன்ஸ், அதாவது சைவத்திலே எசன்ஸ். இங்கே சேலம் பொறுத்தவரை எசன்ஸ் சொன்னால் அந்த என்வி கிரேவி தான் போடுவாங்க. நம்ம வெஜிடேரியன்ல ஒரு கிரேவியை பண்ணுவோம். அது நல்ல ஃபேமஸ். நல்ல எசன்ஸு, அது மாதிரி ரைஸ் ஐட்டம் இதுவோ ஸ்டார்ட் பண்ணல. இட்லி எந்த நேரம் வந்தாலும் கிடைக்கும் நம்ம கிட்ட. காலைல 6:30 ஸ்டார்ட் பண்ணால் ராத்திரி 10 மணி வரைக்கும் இட்லி சூடான இட்லி கிடைக்கும். எனி டைம் இட்லி இருக்கு. மத்தியானம் வந்தாலும் கூட ஒரு சாப்பாடு கேட்டால் வந்தால் இட்லி இருக்கு தானே, ஒரு 4 இட்லி சாப்பிடுவாங்க, ஒரு பரோட்டா அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. காலைல 6:30 ஓப்பன் பண்ணால் அது 10 மணி நேரம் பிரேக் இல்லாமல் டிஃபன். எல்லா வித கஸ்டமர்ஸ் வர்றேன். ஆஃபீஸருங்க, பேங்க் ஸ்டாஃப்ங்க, கூலி வேலைங்க, எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம பழைய கஸ்டமர்ஸ் அப்படியே வந்துட்டு இருக்காங்க. குழந்தைங்க, வயசானவங்க, ஃபேமிலி எல்லாரும் வந்து நல்லபடியாக சாப்பிட்டு போகிறாங்க. எல்லாம் விரும்பி சொன்னால் எங்க தோசை ஐட்டத்தில் ரொம்ப விரும்புவாங்க. காலைல வந்த பூரி, இட்லி மெயின். இட்லி குழந்தைகளுக்கு தானே மெயினாக. நெய் ரோஸ்ட் குழந்தைகளுக்கு தானே ஃபேமஸ். நெய் ரோஸ்ட் தான் விரும்புகிறாங்க. சாம்பார் வடை, அது மாதிரி சாம்பார் வடை மெயின். பார்சல் போகிறது இப்போ நீங்கள் உட்கார்ந்த போது எத்தனை பேர் சாம்பார் வடை வாங்க போனாங்க. மெயின் சாம்பார் வடை 20 ரூபா ஒரு சாம்பார் வடை வாங்கினால அவங்க கேட்குற மாதிரி கொடுக்குறோம். சாம்பார் கொஞ்சம் சேர்த்து ஊற்றா சொல்லுவாங்க. ரைட்டு, விலை ஒரே வச்சுட்டு நம்ம இது பண்ணிட்டு கெட்ட பேர் வாங்குறதோட நார்மல் வைக்கலாம். மக்கள் கையிலும் காசு ஒன்றும் இல்லையா, அவங்களே சரி கொஞ்ச நாள் ஜனங்களோட சேவை செய்துட்டு சாப்பிட்டு போகும்போது மனநிறைவோடு. ஒரு பெரியவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அவர் பழைய கஸ்டமர்ஸ். அந்த இன்னொரு பெரியவர் கொடுத்தாரு. அவ்வளோ கிட்டக்கிட்ட என்கிட்ட ஒரு 30 வருஷமா வரும், 38 வருஷமா வரும். மனநிறைவோடு இல்லாமல் உடம்பு கெட்டு போகக்கூடாது மெயின். அதை போட்டு இதை கொடுக்கறதோட நல்லா சாப்பிட்டு பரவாயில்ல, திருப்தியா இருக்கு. 50 ரூபா சாப்பிட்டாலும் மனநிறைவோட போனது. அதே 100 ரூபா பண்ணிக்கிட்டு சாப்பிட்டு சப்பான்னு சொல்லி போகக்கூடாது சொல்ற ஒரே காரணம் கொண்டு இருக்கிறது. என்ன எங்க 2 ஃபேமிலி அப்படி ஓடிட்டே இருக்கு. ரொம்ப சம்பாதிக்கணும்னு சொல்லி போகிறது தானே, எவ்வளவு வேணாலும் போடலாம், வரமாட்டது இல்லை. நாளைக்கு ஜனங்களுக்கு நம்ம பார்க்கணும் கையில் இருக்கு. இதெல்லாம் எல்லாம் நடுத்தர அடிமட்டவங்க, ஹையஸ்ட் எல்லாருமே வர்றாங்க, கேட்டு வர்றாங்க. எங்கே வச்சிருக்கேன் நான் கடை. கொஞ்ச நாள் அங்கே போர்டு வச்சிருந்தா அதை கழட்டி எடுத்து போயிட்டாங்க. சில பேர் தெரியாம எங்க வச்சீங்க, நாங்க கடை வைக்காம போயிட்டீங்களா பார்த்துட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தோம். ஒருத்தர் போகும்போது எல்லாம் 95% பழைய கஸ்டமர்ஸ்
அப்படியே பிக்கப் ஆயிருக்கு. பாயசம் ஃபேமஸ் எல்லாருக்கும். பாயசம் மத்தியானத்து மேல பாயசம் ஒரு நாள் பாயசம் போடல. இடையில இது ஆரம்பத்தில் போடல தான், கொஞ்சம் இடம் எல்லாம் ரவுண்டா இருக்குள்ள இக்கட்டா இருக்கு. ஸ்டார்ட் பண்ண பிறகு பாயசம் நல்லா ஓடிட்டு இருக்கு. அதை என்னோட கதை பத்தி நானே பெருமையா சொல்றேன். கஸ்டமருக்கு குறை இல்லை, அப்படியே அது குறை சொல்றோம். நம்ம அது எந்த தொழில் வீட்டில் ஒரு 10 பேர் இருந்தால் அது ஒருத்தர் குறை சொல்லாம இருப்பாரு. அது நம்ம எடுத்துக்க கூடாது. ஆனால் அவங்க சொல்றது நல்லதுக்கு சொல்லி நம்ம நினைச்சுக்கணும். இப்போ சாப்பிட்டு போகும்போது ஏதாவது சொல்லுவாங்க, சரி நாளைக்கு திருத்திருக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. அது அவர் கம்ப்ளைண்ட்டும் பண்றேன்னு சொல்லிட்டு நினைச்சா வைங்க, அது வியாபாரம் போயிரு. நம்ம நல்லபடியாக வரணும்னு சொல்லி சரி என்ன குறை, ஒருத்தர் சாம்பார் சாப்பிட்டு இல்லையாப்பா என்ன இன்னைக்கு சரி பாக்குறேங்க, அதுக்காக இன்னும் எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இருக்கு, நீங்க மட்டும் பிடிக்கிறதுனா வியாபாரம் போயிடும். சரி அது என்ன சொல்லி உடனே பார்ப்போம். மாஸ்டர்கிட்ட போய் சொல்லுவோம், இந்த மாதிரி எல்லாம் இந்த மெத்தட்ல வை. அது எங்க பழைய மாஸ்டர் தான், அன்னிலிருந்து இன்னைக்கு இருக்காரு. ஒரு 10 கிட்ட 30 வருஷமா இருக்காரு மாஸ்டர். அங்கே ஒரு 15 பேர் இருந்தோம், இப்போ இங்க 9 பேருக்கு தான் வேலை. அதுக்கு மேல வேலை வைக்கிறதுக்கு இடம் பத்தாது. எல்லாருக்கும் வேலை கொடுக்குற வந்து ஆண்டவ முடியாதனால ஷிஃப்ட் மாதிரி ஆனது. விரும்பி செய்யறதுனா எனக்கு இந்த தொழில் தான் விரும்ப, வேற எதுலையும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அந்த தொழில் 74 வயசு ஆகுது. அதனால ஹோட்டல் தொழில் சொன்னா இனி ஆசை இருக்கு. இருக்கிற காலம் வரைக்கும் ஹோட்டலில் போயிடலாம், அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்போ இவங்க வந்து பல வருஷம் இருக்கவங்க, சபரி புக்ஸ் சொல்லிட்டு ரொம்ப சேலத்துல பெரிய கிரேட்டஸ்ட். அவங்க எங்க போனாலும் பார்சல் சொன்னா அவங்க அப்பாவுக்கு நம்ம கடையில பொங்கல் சாம்பாரோட இவங்க கொடுக்கல, அதனால அவரு போய் அங்க போய் வாங்கிட்டு வாங்குறது சொல்லுவாரு. அது சின்ன கடையும் பெரிய கடையில் பாக்குறது இவங்க. ஆனா சேலத்தில் பெரிய அவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்கிட்ட நான் வந்து அவ்வளவு அன்பா வச்சிருக்கேன் அவர்கிட்ட. அவரு யாருக்கு என்ன அப்பா 80-85 வயசு, இன்னைக்கு இவ்வளவு பொங்கல் சாப்பிட்டு தானே போயிட்டு அங்கே போயிட்டு வா, ஒரு அரை சாம்பாரோட சாப்பிட்டு தானே போய் வாங்கிட்டு வந்து அவங்க டாக்டரு 2 பசங்க, ஒரு டாக்டரு பெரிய இது. ஆனா பார்சல்னு சொல்லி வந்தான், அதாவது வீட்டுக்கு எடுத்து போறதுனா இங்கே தான். ரொம்ப நன்றி. நான் வந்து என்னுடைய 7 வயசுல இருந்து இங்க வந்துட்டு போயிட்டு இருக்கேன். என்னுடைய தாத்தா, என்னுடைய அப்பா எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பான, ரொம்ப மகிழ்வோடு இங்க வந்தா வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ். ஒரு சட்னி தோசையா சாம்பாரா எதுவா இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு உடுப்பி ராஜகணபதியில வந்து சாப்பிட்டா ஒரு திருப்தி. we like this. என்னை பொறுத்த வரைக்கும் விலை எதுவும் இல்லை. அவருடைய அன்பு ரொம்ப உபசரிப்போட, அன்போட, ஒரு குடும்பத்தோட இணைந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். என் பேர் முனுசாமிண்ணா, நான் இங்கே வாமலூர்லேருந்து வரேன். எங்கள் சார் தான் கூட்டிகிட்டு வந்தார். இந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு நாங்கள் பழைய கடைக்கு போனோம், அங்கே இல்லை. ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி இடம் மாதிரி இருக்குது, போய் பாருங்க அப்படின்னாரு. வந்து பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குது. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங். என் பேர் ஆசம் ஜான், நான் மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கிறேன். ஜஸ்ட் நாங்கள் ரெகுலராக சாப்பிட்றது தான். இங்கே போய் பார்த்தது ஏமாந்துட்டோம், கடையை காணுமேன்ட்டு. அப்புறம் அங்கே இருந்தவர் சொன்னார், இங்கே இருக்குது திரும்ப இங்கே போய்ட்டு ரிட்டர்ன் நீங்கள் வந்து சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு மேலே ஏற்காடு போக போகிறோம். என் பேர் சேகருங்க. நாங்கள் ரொம்ப வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனால் வந்து சேலத்தில் வந்து குறைவான விலையில் நிறைவான ஒரு உணவு தரக்கூடிய ஒரு ராஜகணபதி பவன் நல்ல ஒரு இது. அதை விட அவருடைய அணுகுமுறை ரொம்ப அருமையான ஒரு வர வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப பணிவு. அவருடைய ஒரு அன்பார்ந்த சிரிப்புக்கும் அவருடைய ஒரு அணுகுமுறைக்காக அவரோட கடைக்கு வந்துட்டு இருக்கோம். இங்கே நான் என்ன வேணாலும் எனக்கு விரும்பி சாப்பிட்றது நான் ரவா தோசை சாப்பிடுவேங்க. அவருடைய கையாலே தான் போட்டு கொடுப்பாரு எனக்கு. இந்த மாதிரி எல்லாமே ஸ்பெஷல். இங்கே ஒன்றும் எதுவுமே இது ஸ்பெஷல் அதுன்னு இல்லைங்க. எல்லாமே தரம், சுவை, நிறைவாக சாப்பிட்டுட்டு போகிறோங்க. அவ்வளோதான். ஒரு 30 வருஷமாக பழக்கம் சார். அந்த கடையில் இருக்க பழக்கம். வயிறை கெடுக்கிறது இல்லை சார். என்னுடைய தகுதிக்கு தகுந்தபடி சாப்பாடு இருக்குது. இங்கே சாப்பிடுவோம், லக்ஷ்மியில் சாப்பிடுவோம் சார். 2 பேர் நிம்மதியாக வீட்டுக்கு போய் சேரலாம். வழியில் மோஸ்டம் போயிட்டு கேஷம் தருமாறு 2 இட்லி ஒரு வடை, இல்லைன்னா போனால் ஒரு 1/2 பொங்கல் சாப்பிடும். ஸோ ஃபைனலாக வந்து உடுப்பி ஸ்ரீ ராஜ கணபதி ஹோட்டலோடைய சிக்னேச்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டேன். எல்லாமே ஆல்மோஸ்ட் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். என்னென்ன வாங்கியிருக்கேன் டக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அவங்களோட ஸ்பெஷல் சாம்பார் வடை பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது. இந்த வடை சைஸ் நார்மல் வடைக்கும் சாம்பார் வடைக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது நல்லா பெருசாக போட்டிருக்காங்க. ஒரு வடை சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் போல இருக்குது. நெக்ஸ்ட் எடுத்தோன்னா அவங்களோட பூரி, அதுக்கப்புறம் 2 இட்லி வாங்கியிருக்கேன், பிளைன் தோசை, அப்புறம் ஒரு மெதுவடை 2 வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கிச்சடி குட்டியாக அழகாக கப்பில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பொங்கல் செம்மையாக இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. கூட தொட்டுக்கிறதுக்கு பூரிக்கு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கெட்டி சட்னி அண்ட் தக்காளி சட்னி 2மே கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் சாம்பார். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த சாம்பார் வடையிலேருந்து போயிடலாம். அதுதான் ரொம்ப நேரமாக எனக்கு டெம்ப் பண்ணிட்டு இருக்கு. டேஸ்ட் பண்ணிடலாம். அப்படி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும், அப்படியே தனியாக வருது. அப்படியே அந்த சாம்பார் எடுத்து அதில் நல்லா டிப் பண்ணி அப்படியே எடுத்து அவ்வளோதான், கரைஞ்சிடுச்சு. ரொம்ப பைட் பண்ணவே இல்லை, வாயில் வச்சவன அப்படியே கரைஞ்சி ஓடுது. பர்ஃபெக்ட். ஆஹா, நார்மல் மெதுவடை அதுவும் எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணிடலாம். இதுவும் நல்லா சாஃப்டாகவே இருக்குது நார்மல் மெதுவடையை. இந்த வடை வந்து நார்மலாக சாப்பிட்றதுக்கே செம்ம சாஃப்டாக இருக்குது. அப்போ சாம்பாரில் ஊற வச்சிருந்தா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உள்ளே வந்து இந்த கருவேப்பிலை, இந்த வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது.
சாம்பாரை நல்லா கலக்கிட்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க சூப்பராக. அப்படியே லைட்டாக அதை ஊற்றி அப்படியே போட்டு ஒரு பர்ஃபெக்டான தோசை வித் சாம்பார் காம்பினேஷன் நல்லா இருக்கு. அது கெட்டி சட்னியோட எப்படி டேஸ்ட் பண்ணிடலாம். கெட்டி சட்னியோட ஒரு பைட் போயிடலாம். மஸ்ட் ட்ரை. கெட்டி சட்னி காம்பினேஷன் தோசை பர்ஃபெக்டாக இருக்குது. சாம்பார்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்குது. சட்னி சும்மா சொன்னாங்க இத்தனை வருஷம் ஒரு ஹோட்டல் ரன் பண்ணுறதுனா சாதாரண விஷயமா தரமாக இருக்குது. தோசை வித் கெட்டி சட்னி காம்பினேஷன். நெக்ஸ்ட் வந்து இந்த பூரி டேஸ்ட் பண்ணலாம். பூரியுமே நல்ல ஒரு மீடியம் சைஸ், ரொம்ப சின்னதும் கிடையாது ரொம்ப பெருசும் கிடையாது, சூப்பராக போட்டு பக்காவாக எடுத்துருக்காங்க. அந்த பூரி கிழங்கு எடுத்து அப்படியே அந்த பூரி மேலே அப்படியே டாப் அப் பண்ணிட்டு கேரட்லாம் போட்டிருக்காங்க அந்த பூரி கிழங்குல. அந்த கிழங்கோடு அப்படியே அள்ளி பூரி கிழங்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. அந்த கிழங்கு வந்து நல்லா ரொம்ப ஸ்மாஷ் பண்ணாமல் கொஞ்சம் கட் பண்ணி போட்ட மாதிரி பண்ணியிருக்காங்க. வித் கேரட்டோட சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது அப்படியே அந்த கெட்டி சட்னியோட டேஸ்ட் பண்ணி இந்த கெட்டி சட்னியை அடிச்சுக்கிறதுக்கு ஆளுநர்னு தான் சொல்லணும். எந்த ஒரு சாம்பாரும் சரி, இந்த கார சட்னியும் சரி, இந்த உருளைக்கிழங்கும் சரி, இந்த கெட்டி சட்னி பக்கத்தில் நிற்க விட முடியாது. ஏன்னா ரொம்ப ஓவராக ஹைப் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பொங்கல் முந்திரிலாம் அள்ளி போட்டிருக்காங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறாங்க. பொங்கலுக்கு ஃபஸ்ட்டு சாம்பார் காம்பினேஷன். அந்த சாம்பாரில் நல்லா அப்படியே அந்த பொங்கலை பனைஞ்சிட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். அப்படி செம்மையாக இருக்கும் பொங்கல். இது ரொம்ப கொலையே பண்ணல, கொஞ்சம் அந்த எப்படி சொல்கிறது, ஒரு லைட்டாக கொஞ்சம் அரிசி மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும். அந்த முந்திரி பருப்பெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுருக்காங்க, முழுசாக போடாமல். அப்புறம் அந்த மிளகு அதோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. சாம்பார் காம்பினேஷன் தரமாக இருக்குது. இந்த பொங்கலுக்கு சட்னியோட டேஸ்ட் பண்ணிடலாம். எப்படி அந்த கெட்டி சட்னியோட பனஞ்சு. நெக்ஸ்ட் இட்லி. ஃபைனலாக இட்லியுமே வந்து ஒரு ரொம்ப சின்ன இட்லிலாம் கிடையாது, நல்ல ஒரு மீடியம் சைஸ் இட்லி தான். சாம்பார் நல்லா ஊற்றி நல்லா இட்லி வந்து நல்லா ரவையாக அரைச்சிருக்காங்க. அதை எப்படி சொல்ல, நல்ல மெல்லிஸாக நைஸான ரவை இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நைஸாக ரவையாக இருக்குது. பனையும் போதே நல்லா ஃபீல் ஆகுது. இப்போ சாம்பாரோட எப்படின்னு பார்த்துக்கலாம். பா இதெல்லாம் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா எல்லா ஃபுட்டுமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்றது வந்து ரொம்பவே ரேரான விஷயம். அதில் ஒரு ஹோட்டலில் இந்த ஒரு ஹோட்டலில் வந்து சொல்லுவேன். நான் சாப்பிட்ட எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்லியும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆஹா, இந்த ஹோட்டலோட இடம் தான் மாதிரி இருக்க தவிர அவங்களோட தரம் மாறவே இல்லை. அதே குவாலிட்டி, அதே டேஸ்ட்டு, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மார்னிங் டைமில் ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன், அட்ரஸ், டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.